எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடிப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 25ஆம் தேதிக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் நியூ புக் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதன்முறையாக மூத்த குடிமக்கள் ஆணையத்தை வந்து கேரளா நிறுவியிருக்கு. அது என்ன மூத்த குடிமக்கள் ஆணையம் அப்படின்னா, இப்போது வயதானவர்கள் இருக்காங்க இல்லையா, மூத்த வயது உடையவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உரிமைகள், அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்காக, கொள்கைகளை வகுக்கிறதுக்காக இந்த ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் ஆணைய சட்டம் 2025 கீழ் இந்த மூத்த குடிமக்கள் ஆணையமானது நிறுவப்பட்டிருக்கு. மூத்த குடிமக்களுக்காக ஆணையம் நிறுவிய முதல் மாநிலம் வந்து இந்தியாவில் கேரளா தான். ஸோ நெக்ஸ்ட் கேரளாவை பற்றி பார்த்தோம்னா, இதோடைய சிஎம் முதலமைச்சர் பினராயி விஜயன், கவர்னராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் இருக்காங்க. கேபிட்டல் வந்து திருவனந்தபுரம். அடுத்த ரீசன் நியூஸ், இந்தியாவின் முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் சோனிபட்டில் நிறுவப்பட்டிருக்கு. நம்ம நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகமானது ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பானது ஹைதராபாத் பேகம்பேட் விமான நிலையத்தில் நிறுவப்பட்டிருக்கு. அடுத்து, இந்தியாவின் முதல் இயற்கை எரிவாயு பங்க் எங்கே இருக்குன்னா குஜராத்தில். இந்தியாவின் முதல் உள்ளரங்க தடகள நீச்சல் வசதியானது ஒடிசாவின் புவனேஸ்வரில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா அப்படிங்கிறது புனேல இருக்கு. இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையம் அப்படிங்கிறது சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி, மத்திய நிதி செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அஜய் சேத். ஸோ மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அஜய் சேத் என்பவர் தான் இப்போ மத்திய நிதி செயலராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல துகின் காந்த பாண்டே இருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஜய் சேத் வந்து மத்திய நிதி செயலராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து துகின் காந்த பாண்டே தான் நிதி செயலராக இருந்தாருன்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ அந்த துகின் காந்த பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா செபியுடைய தலைவராக, இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்துடைய தலைவராக இப்போ துகின் காந்த பாண்டே வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில நிதி செயலருக்கான பதவி பார்த்தீங்கன்னா காலியா இருக்கு. ஸோ அதை அடுத்து அஜய் சேத் வந்து அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். 1987ஆம் ஆண்டு கர்நாடக பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அஜய் சேத் என்பவர். ஸோ இதுக்கு முன்னாடி அஜய் சேத் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிதியமைச்சகத்துடைய பொருளாதார விவகாரங்கள் துறையுடைய செயலராக இருந்தார். இப்போ நிதி செயலராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்த ரீசன் நியூஸ், இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளராக அஞ்சுரதி ராணா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த பிரதமர் நரேந்திர மோடியுடைய இரண்டாவது முதன்மை செயலராக முன்னாள் RBI உடைய ஆளுநரான சக்திகாந்த தாஸ் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியுடைய முதல் பெண் தலைவராக கிறிஸ்டி கவன்ட்ரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே முதன்முறையாக அனைத்து வகை புற்றுநோய்களை கண்டறியும் முழு பரிசோதனை வசதி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஸோ இதை நம்ம நேற்றே பார்த்துருப்போம். அதாவது வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இந்த மாதிரி பல்வேறு புற்றுநோய்கள் இருக்கு இல்லையா. ஸோ அனைத்து வகை புற்றுநோய்களையும் பரிசோதனை செய்வதற்கான வசதி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்னும் 10 நாட்களில் அனைத்து மாவட்டங்கள்லையும் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அனைத்து வகை புற்றுநோய்களையும் அறிவதற்காக முழு பரிசோதனை செய்யும் வசதியானது இன்னும் 10 நாட்களில் தொடங்கப்படும் நம்ம தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் அறிவிச்சிருப்பாங்க. இப்போ 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் அனைவருக்குமே வந்து படிப்படியாக தமிழகத்தில் எல்லாருக்குமே வந்து கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியானது செலுத்தப்படும். அதாவது ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்னால தான் இந்த கருப்பை வாய் புற்றுநோயானது ஏற்படுது. ஸோ அதனால HPV தடுப்பூசியானது செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் அனைவருக்கும். ஸோ இதுக்கு பட்ஜெட்டில் 37 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகை புற்றுநோய், வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய்னு சொல்லிட்டு அனைத்து வகை புற்றுநோய்களுக்குமே பரிசோதனைகள் நடத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த முன்னெடுப்பு தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படுது. அடுத்து இதயம் காப்போம் திட்டம். இதயம் காப்போம் திட்டம் 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இதயம் காப்போம். இப்போ திடீர்னு மாரடைப்பு ஏற்படுது அப்படின்னா அவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எப்போதுமே இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க வசிக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த மாரடைப்பு திடீர்னு ஏற்பட்டதுன்னா
அதுக்கான மருந்துகளை வழங்குறதுக்காக தான் இதயம் காப்போம் திட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா துணை சுகாதார நிலையங்கள் 8713, அடுத்து 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சொல்லிட்டு இந்த நிலையங்களில் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்படுதுன்னா அதுக்காக லோடிங் டோஸ் மருந்துகளானது இருப்பு வைக்கப்பட்டிருக்கும். ஸோ திடீர்னு வந்து ஒருத்தருக்கு மாரடைப்பு வீட்டில் இருக்கும்போது ஏற்படுதுன்னா பக்கத்துல ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு அவங்களை அழைத்துட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த லோடிங் டோஸ் மருந்துகளை கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம், பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய உயிரானது காக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15886 பேர் வந்து பயனடைஞ்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 4வது கேள்வி, எந்த ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2025. ஸோ இந்த வருஷம் 2025க்குள்ள இந்தியாவில் காசநோயை ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம். உலக அளவில் பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள காசநோயை ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்போ எதுக்காக இந்த காசநோயை ஒழிக்கிறத பற்றி பார்க்குறோம்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நிகழாண்டில் 21,740 பேருக்கு வந்து காசநோய் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த காசநோய் தாக்கமானது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல அதிகமா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 1.65 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க காசநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில நம்ம இந்த வருஷத்துக்குள்ள காசநோயை ஒழிக்கிறதுக்கு இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் இந்த காசநோய் ஏற்படுது இல்லையா பாதிப்பு, அதுல 30% இந்தியாவில தான் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆண்டுதோறும் 3 லட்சம் பேர் வந்து இந்த காசநோயால் உயிரிழக்கிறாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 5வது கேள்வி, ஜீரோ இ மிஷன் என்ற திட்டத்தை எந்த ஐஐடி தொடங்கி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை ஐஐடி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மின்சார வாகனங்களை பயன்படுத்துறதை ஊக்குவிப்பதன் மூலமாக இந்த கரியமல வாயு வெளியேற்றம் அடையுது இல்லையா, ஸோ அதை வந்து பூஜ்ஜியமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜீரோ இ மிஷன் அப்படிங்கிற திட்டத்தை சென்னை ஐஐடி வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் மின்சார வாகனங்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக கார்பன் உமிழ்வு இல்லா செயல் திட்டம், அதுதான் ஜீரோ இ மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கார்பன் உமிழ்வு இல்லா திட்டத்தை வந்து சென்னை ஐஐடி தொடங்குறாங்க. இப்போ மின்சார வாகனங்கள் பயன்படுத்துறதை ஊக்குவிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு சென்னை ஐஐடினால என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்கான பேட்டரிஸ், ஸோ மின்சார வாகனங்கள்லாம் அதில் பேட்டரி வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ மின்சார வாகன பேட்டரியை வந்து உருவாக்குறதுக்காக மின்சார வாகன பேட்டரி பொறியியல் ஆய்வகமானது அமைக்கப்பட்டிருக்கு சென்னை ஐஐடியில். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வச்சிருக்கோம்னா சார்ஜிங் தேவைப்படும், சார்ஜ் ஏற்றணும் இல்லையா அந்த பேட்டரிக்கு. ஸோ பேட்டரி சார்ஜிங் உட்கட்டமைப்பு ஆய்வகமானது சென்னை ஐஐடியில் நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக மின்சார வாகனங்களை அதை பயன்படுத்துறதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஜீரோ இ மிஷன் அப்படிங்கிறது சென்னை ஐஐடினால தொடங்கப்பட்டிருக்கு. ரீசன் நியூஸ், இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து புற்றுநோய் மரபணு தரவுதளத்தை சென்னை ஐஐடி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அடுத்து இஸ்ரோவோட இணைஞ்சு விண்வெளி தரத்திலான நவீன செமிகண்டக்டர் சிப்பை சென்னை ஐஐடி உருவாக்கியிருக்கு. அந்த விண்வெளி தரத்திலான நவீன செமிகண்டக்டர் சிப்போட பேர் என்ன அப்படின்னா ஐரிஷ் அப்படிங்கிறது அதோட பேர். ஸோ இண்டிஜினஸ் ரிசிவி கண்ட்ரோலர் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட், இந்தியாவுடைய முதல் ஹைப்பர் லூப் பாதையை பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி வந்து உருவாக்கியிருக்காங்க. உங்களுக்கான கொஸ்டின், இந்த ஹைப்பர் லூப் பாதையுடைய நீளம் எவ்வளோ தொலைவுக்கு இந்த ஹைப்பர் லூப் பாதை வந்து அமைக்கப்பட்டிருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து இன்வென்டிவ் 2025 அப்படிங்கிற கண்காட்சி சென்னை ஐஐடியில் ரீசனாக நடத்தப்பட்டது. அடுத்து எஸ் ராமகிருஷ்ணன் திரவ மற்றும் வெப்ப அறிவியல் ஆராய்ச்சிக்கான உயர் சிறப்பு மையமானது சமீபத்தில் சென்னை ஐஐடியில் இஸ்ரோவுடைய தலைவர் பி நாராயணன் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. 6வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை யார் தீர்மானிப்பது? ஆன்சர் ஆப்ஷன் டி பாராளுமன்றம். ஸோ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து உறுப்பினர்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பின்னு சொல்லுவோம். ஸோ இந்த உறுப்பினர்கள் இருக்காங்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவங்களுடைய சம்பளத்தை யார் தீர்மானிப்பாங்க அப்படின்னா நாடாளுமன்றம் தான். ஸோ இந்திய அரசியலமைப்பின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளத்தை பார்லிமெண்ட், அதாவது நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்குது. இப்போ எதுக்காக அதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த சம்பளத்தை வந்து 24% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. இப்போ அந்த ஊதியத்தை 24% உயர்த்தியதன் மூலமாக 1,24,000 ரூபாயாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளமானது இப்போ தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான தினசரி படி பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக அதிகப்படுத்தியிருக்காங்க.
ஸோ இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் குறித்து எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டப்பிரிவு 106. ஸோ இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 106 தான் 2 அவை, நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்கு, லோக்சபா நெக்ஸ்ட் ராஜ்யசபா. ராஜ்யசபானா மாநிலங்களவை, லோக்சபானா மக்களவை. ஸோ இந்த 2 அவைகளுடைய உறுப்பினர்களுக்கும் ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு 106 குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக ஊதியமானது வழங்கப்படுகிறது. ஸோ வருமான வரி சட்டம் 1961 கீழ் செலவு பணவீக்க குறியீட்டின் அடிப்படையில் இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது எம்பிக்களுடைய ஊதியம், படிகள் மற்றும் ஓய்வூதியமானது இப்போ உயர்த்திருக்காங்க. 7வது கேள்வி, சமீபத்தில் ஓய்வை அறிவித்த சுமித் ரெட்டி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பேட்மிண்டன். ஸோ இந்திய பேட்மிண்டன் வீரர் தான் சுமித் ரெட்டி. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகள்லேருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த சுமித் ரெட்டி என்பவர் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் பிரிவில், இரட்டையர் பிரிவில் விளையாடுறவர். ஆண்கள் இரட்டையர் பிரிவு இல்லைனா கலப்பு இரட்டையர் பிரிவில் ப்ளே பண்ணுறவர் தான் இந்த சுமித் ரெட்டி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 2015 மெக்சிகோ சிட்டி கிராண்ட் ப்ரீல சாம்பியனாக இருக்காரு, 2016 கனடா ஓப்பனில் சாம்பியனாக இருக்காரு, 2022 பர்மிங்ஹாம் காமன்வெல்த்தில் போட்டு, அப்புறம் 2016, 19 ஆண்டுகளில் தெற்காசிய விளையாட்டு போட்டிகளில் ஆடவர் அணியில் பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருக்காரு. 8வது கேள்வி, உயர்நீதிமன்ற நீதிபதியின் பதவிக்காலம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 62 வயது வரை. ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நீதிபதிகள் வந்து 62 வயது வரைக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கலாம். இதுவே உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்காங்கன்னா அவங்களுடைய பதவிக்காலம் 65 வயது வரைக்கும் அவங்க வந்து இருக்கலாம். இப்போ எதுக்காக இந்த உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய பதவிக்காலம் பற்றி பார்க்குறோன்னா, இப்போது தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அதிகாரப்பூர்வ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் எரிந்த நிலையில் பண மூட்டைகளானது இருந்திருக்கு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ போயிட்டுருக்கு. எப்படி அங்கே பண மூட்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யஷ்வந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அந்த ரூமுக்கும் அதில் உள்ள பணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, நாங்கள் எங்களோட பணம் இல்லை, அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் நியூஸில் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இப்போ அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக பணியிடம் மாற்றம் செய்வதற்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் அமைப்பானது இப்போ பரிந்துரை அளிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம். ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய நியமனம் குறித்து சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா சட்டப்பிரிவு 217 படி தான் குடியரசுத் தலைவர்னால உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் தலைமை நீதிபதி வந்து நியமிக்கப்படுறாங்க. ஒரு நபர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆகணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குறைந்தது அவங்க 10 ஆண்டுகளுக்கு நீதித்துறையில பணியாற்றி இருக்கணும், அல்லது உயர்நீதிமன்றத்துல 10 ஆண்டுகள் வழக்குரைஞராக அவங்க இருந்திருக்கணும். ஸோ இந்த தகுதிகளை அவங்க ரீச் பண்ணும்போதுதான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக அவங்க நியமிக்கப்பட முடியும். அடுத்து பதவி பிரமாணம். இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி பார்த்தீங்கன்னா அந்த மாநில ஆளுநருடைய முன்னணியில் வந்து சரத்து ஆர்டிகல் 219 சட்டப்பிரிவின் படி பதவி பிரமாணம் வந்து செய்கிறாங்க. நெக்ஸ்ட் பதவிக்காலம். அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி 62 வயது அடையும் வரைக்கும் அந்த பொறுப்பில் இருக்கலாம். நெக்ஸ்ட் தகுதியின்மை. இப்போ அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுதி இல்லைன்னா தவறான நடத்தை ஆகியவற்றின் காரணமாக அவங்களுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானமானது பார்லிமெண்ட்ல கொண்டு வரலாம். 2 அவைகள்லையுமே கொண்டு வரும்போது 2/3 அதாவது 3/2 பங்கு அப்படிங்கிற பெரும்பான்மை வாக்குகளை பெறும்போது அவர் வந்து அந்த பதவியிலேருந்து நீக்கப்படுவார். அடுத்து 9வது கேள்வி, கர்நாடகத்தில் அரசு ஒப்பந்தங்களில் முஸ்லிம் ஒப்பந்ததாரர்களுக்கு %% இடஒதுக்கீடு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 4%. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடக மாநிலத்தில் ஒரு மசோதா வந்து நிறைவேற்றியிருக்காங்க. என்னன்னா, கர்நாடகாவில் வந்து இந்த மாதிரி அரசு திட்டங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டடம் கட்டுறாங்க, இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் அரசால திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் இல்லையா, அது ஒப்பந்தங்கள் வந்து தனியார் நிறுவனங்களுடைய இல்லைன்னா தனிநபர்களுடைய மேற்கொள்ளப்படும். ஸோ அப்படி ஒப்பந்தங்கள் மேற்கொள்றதில்ல 4% ஒப்பந்தம் வந்து முஸ்லீமோட மேற்கொள்ளணும். அதாவது முஸ்லீம் ஒப்பந்ததாரர்களுக்கு 4% இடஒதுக்கீடானது வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இப்போ கர்நாடகாவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ மொத்தமாக நடைபெறக்கூடிய ஒப்பந்தங்கள்ல 4% ஒப்பந்தங்கள் வந்து முஸ்லிம் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மசோதாவானது நிறைவேற்றப்பட்டு அதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கர்நாடகாவுடைய முதலமைச்சர் யாருன்னா சித்தராமையா, கவர்னர் யாருன்னா தாவர்சந்த் கெலாட், கேபிட்டல் எது அப்படின்னா பெங்களூரு. 10வது கேள்வி,
வடசென்னை 3வது அனல் மின் நிலையம் எத்தனை மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 800 மெகாவாட் மின் உற்பத்தி திறன். ஸோ வடசென்னை 3வது அனல் மின் நிலையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 800 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட ஒரு அனல் மின் நிலையம் தான் அது. ஸோ இப்போ என்னன்னா இந்த வடசென்னை 3வது அனல் மின் நிலையம் அப்படிங்கிறது போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அங்கே வணிக ரீதியிலாக மின் உற்பத்தியானது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அனல் மின் நிலையமானது விரைவில் வணிக ரீதியில் உற்பத்தியை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போது திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் 10,158 கோடி மதிப்பீட்டில் தான் இந்த வடசென்னை 3வது அனல் மின் நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே மே மாதத்துலேருந்து வணிக மின் உற்பத்தியானது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு அனல் மின் நிலையம் வணிக ரீதியில் மின் உற்பத்தியை தொடங்குறது அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, அந்த அனல் மின் நிலையம் தொடர்ந்து ஒரு 3 நாட்களுக்கு, அதாவது 72 மணி நேரத்துக்கு முழு திறன்ல இயங்கினாதான் அந்த அனல் மின் நிலையத்தை வணிக ரீதியில் மின் உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிப்பாங்க. ஸோ அது மே மாதம் வடசென்னை 3வது அனல் மின் நிலையத்தில் தொடங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதோட மின் உற்பத்தி திறன் என்ன அப்படின்னா 800 மெகாவாட் திறன் கொண்டது இந்த வடசென்னை 3வது அனல் மின் நிலையம் அப்படிங்கிறது. அடுத்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மும்மொழிகளை பயிற்றுவிக்கக்கூடிய பள்ளிகள் 1905 பள்ளிகள் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தென்கொரியாவுடைய பிரதமர் ஹன் டக் சூடைய பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பாரு. ஸோ அதை உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு இணையவழி நிறுவனங்களான கூகுள், மெட்டா, எக்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் வரியானது டிஜிட்டல் டேக்ஸ் வசூலிச்சு வந்தாங்க 6% டிஜிட்டல் டேக்ஸ். இப்போ அதை ரத்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது ஏப்ரல் 1லேருந்து அமலுக்கு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் சென்னை தீவுத்தடலில் 49வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்கள் கண்காட்சியானது நடைபெற்றது. அது இப்போது முடிவடைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலீஜியம் நடைமுறைக்கு பதிலாக நீதிபதிகளை நியமிக்கிறதுக்காக 2014 99வது சட்டத்திருத்தம் மூலமாக தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையமானது நிறுவப்பட்டது. ஸோ இது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு 2015 99வது சட்டத்திருத்தம் மற்றும் NJACA இந்த தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச், மேக்ஸ் லைவ் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் 500 ரூபி. அடுத்து தமிழ் டெஸ்ட் பேட்ச், நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் 250. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலும் கொடுத்துருப்போம். பே பண்ணுறதுக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபி நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு பேட்சில் அப்கமிங் பேட்சில் ஜாயின் பண்ணோம், உங்களுக்கு டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா. இரண்டாவது கேள்வி, மத்திய நிதி செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஜய் சேத். மூன்றாவது கேள்வி, இந்தியாவிலேயே முதன்முறையாக அனைத்து வகை புற்றுநோய்களை கண்டறியும் முழு பரிசோதனை வசதி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. நான்காவது கேள்வி, எந்த ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2025. ஐந்தாவது கேள்வி, ஜீரோ இ மிஷன் என்ற திட்டத்தை எந்த IIT தொடங்கி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை IIT. ஆறாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை யார் தீர்மானிப்பது? ஆன்சர் ஆப்ஷன் டி பாராளுமன்றம். ஏழாவது கேள்வி, சமீபத்தில் ஓய்வு அறிவித்த சுமித் ரெட்டி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி பேட்மிண்டன். எட்டாவது கேள்வி, உயர்நீதிமன்ற நீதிபதியின் பதவிக்காலம்? ஆன்சர் ஆப்ஷன் பி 62 வயது வரை. ஒன்பதாவது கேள்வி, கர்நாடகத்தில் அரசு ஒப்பந்தங்களில் முஸ்லிம் ஒப்பந்ததாரர்களுக்கு %% இடஒதுக்கீடு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 4%. பத்தாவது கேள்வி, வடசென்னை 3வது அனல் மின் நிலையம் எத்தனை மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 800 மெகாவாட். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.